மாதா தொலைக்காட்சியில் இறையும் இறக்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கிற நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். நேயர்களே, இந்த தினம் முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ரெவலேஷன், கடைசி புத்தகம் விவிலியத்தில், திருவெளிப்பாடு அருளப்பர் எழுதினார். இந்த புத்தகத்தில் வானதூதர்கள் நிறைந்திருக்கிறார்கள். வானதூதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புத்தகத்தை படிங்க. அவங்க என்னென்ன செய்கிறாங்க. புத்தகம் ஃபுல்லாக வானதூதர்கள் தான். ஸோ இந்த புஸ்தகத்தில் ஒரு சில விஷயங்கள் அவர்கள் என்னென்ன செய்கிறாங்க சொல்லி முதல்ல நம்ம பார்க்கலாம். முதல் ஆஃபு. ரெண்டாவது ஆஃபு உலக முடிவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். த்ரில்லான ஒரு விஷயம். அது அழிவில்லை, புது படைப்பு. பயந்துடாதீங்க. உலகம் முடிவில்லை, உலக துவக்கம் தான். விசுவாசிகளுக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவது. There is no destruction, only creation. God can only create. ஸோ முதலில் திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். திருவெளிப்பாடு புத்தகமே அருளப்பருக்கு கொடுப்பது ஏஞ்சல் தான், வானதூதர் தான். வானதூதர் தான் அந்த திருவெளிப்பாடை வெளிப்படுத்துகின்றார்கள். ரெவலேஷன், திருவெளிப்பாடு, வானதூதர்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நடந்தது மாதா வாழ்க்கையில் கூட. அவங்க கப்ரியேல் வந்து தான் அந்த ரெவலேஷனை சொல்கிறாங்க. இஸ்லாம் மதத்தில் கூட அந்த ப்ராஃபெட் முகமதுக்கு இக்ரா 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 என்று அதே கப்ரியேல் தான் அந்த ரெவலேஷனை கொடுத்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெவலேஷனை, இறைவனுடைய திருவெளிப்பாட்டை கொடுக்கக்கூடிய தூதர்களாக, இறைவனுடைய மெசேஜை மற்றவங்க கொடுக்குறவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி திருவெளிப்பாடு 1 அதிகாரத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். 4வது அதிகாரம் திருவெளிப்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இறைவனை போற்றி கொண்டிருக்கிறார்கள். அருளப்பர் பார்க்கிறார், 10,000க்கும் மேலான வானதூதர்கள், தேவதூதர்கள் வெண்ணிற ஆடை அணிந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வர்ஷிப், இறைவனை போற்றுவது வானதூதர்களின் வேலை. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், சராஃபிம் அவங்க ஒரே வேலை கடவுளை துதிப்பது தான். கடவுள் ஒளிமயமானவர், நிறைய வெளிச்சம். கடவுளுடைய முகத்தை கூட பார்க்காம அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரெக்கையால் அப்படியே மூடிட்டு இருக்காங்க. கால்களையும் கண்களையும். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு தருணமும் இறைவனை போற்றுவது தான். நாமும் நமது வாழ்விலே இறைவனை போற்றுவதை தவிர, இறைவனை வாழ்த்துவது தவிர, இறைவனை பாடி அவரை புகழ்வது தவிர வேறு வேலையே கிடையாது. வானத்துடன் நாம் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து 14வது அதிகாரத்துக்கு வருவோம். படைப்புக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் ஏசுனா சொல்லியிருக்கார். அருளப்பர் பார்க்கிறார், வானதூதர்கள் உலகில் சென்று மறைபர பணியை செய்கிறார்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பின் இறைவன் வானதூதர்களை அனுப்பி மனிதனுக்கு தர்மத்தை பற்றி, உண்மை, நீதி, அன்பு இவற்றை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி மோட்சத்திலிருந்து வானதூதர்கள் அனுப்பினார். அந்த வானதூதர்கள் வந்து நமக்கு நல்ல பாதையை காட்டினார்கள். ஆனால் ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, நமது பெண்களை பார்த்து, மானிட பெண்களை பார்த்து இச்சை கொண்டார்கள். விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த இச்சை கொண்டதால் வானதூதர்களுக்கும் மானுட மனுஷிக்கும் கல்யாணமாகிறது. பிள்ளைகள் அவர்கள் பெற்கிறார்கள். அவர்கள் பெயர் தான் நெஃபலெம் என்று சொல்வார்கள். நெஃபலெம், ஜயன்ஸ், பெரிய உருவம். நீங்கள் விவரத்தை கோலியாத்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தாவீது கோலியாத் சண்டை, அந்த கோலியாத் பெரிய ஜயண்ட். அவங்கெல்லாம் நெஃபலெம், வானதூதர்களுக்கும் மனுஷிக்கும் பிறந்த ஒரு பிறவிகள். கடைசியாக இறைவன் அவளை சபிக்கிறார், கெட்டுப்போன சமணசானவர்கள். ஆனால்
இதில் நாம் பார்க்கிறோம், அருளப்பர் பார்க்கிறார், நல்ல வானதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றும் கூட அந்த மறைபரப்பு பணியை செம்மனே செய்து வருகிறார்கள். இந்த தினம் கிறிஸ்துவ மதம் இந்த உலகமெல்லாம் பரவி இருக்குது என்றால் மனித முயற்சி அல்ல, இறைவனுடைய முயற்சி. வானதூதர்களுடைய அவர்களுடைய பாதுகாவலில் தான் நாம் இப்பொழுது இந்த மறைபரப்பு பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து திருவெளிப்பாடு 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியர்களுக்கு, இறை சேவை செய்கிறவர்களுக்கு கடவுள் சொன்ன அந்த வாக்கை பிறருக்கு எடுத்து சொல்பவர்களுக்கு அருகாமையிலேயே வானதூதர்கள் இருக்கிறார்கள். அவருடைய பாதுகாவல் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கும். உலகத்தில் உள்ள தீய சக்திகளை, முக்கியமாக கெட்ட மனிதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வானதூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள் இந்த பூமியின் மேல். அப்பொழுது அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாரையும் அழிச்சிடாதீங்க. இறைவனுக்கு தொண்டு செய்வர்களுடைய நெற்றியில் ஒரு அடையாளம் வரையும் வரை போகாதீங்க, ஏன்னா நல்லவங்களையும் சாவடிச்சிருவீங்க. அதனால் தலையில் ஒரு அடையாளம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள வதம் செய்யாதீங்க. அவங்க தான் இறைவனுக்கு மறைபரப்பு பணி செய்கிறது, இறை வார்த்தையை எடுத்து மக்களுக்கு போதிப்பவர்கள். ஸோ ஆகவே இறைவனுடைய ஆதரவு வானதூதர்கள் மூலமாக நமது திருச்சபைக்கு இருக்கின்றது. 2000 வருடமாக இந்த திருச்சபை வழிநடத்தப்படுவது என்றால் இந்த வானதூதர்கள் பாதுகாவல் கட்டாயம் இருக்கிறது. பரிசுத்தாவின் வல்லமையும் இந்த வானதூதர்களின் பாதுகாவலும் நம்மோடு இருப்பதால் தான் திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் இயேசு சொல்லுகிறார். தனது வானதூதர்களை, அதிதூதர்களை அனுப்பித்தான் அந்த பிரசன்னத்தை அவர் செயலாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து அதிகாரம் 12 நாம் வாசிக்கிறோம், வானதூதர்கள் கடவுளுடைய தீர்ப்பை, அவர் என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரோ அதை போயிட்டு அப்படியே செய்வார்கள். அருளப்பர் ஒரு காட்சி காணுறார். வானகத்தில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. தீய சக்திகளுக்கும் நல்ல சக்திகளுக்கும். மைக்கேல் நல்லது, லூசிஃபர் கெட்டது, பெரிய சண்டை. விண்ணகத்தில் போர் மூண்டது. அருளப்பர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த சண்டையில் கடைசியாக மைக்கேல், நல்ல வானதூதர்கள் வெற்றி அடைகிறார்கள். உண்மை வெற்றி பெறுகிறது. சத்தியமேவ ஜெயத்தே, இந்தியாவின் கோட்பாடு. சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையை வெல்லும், உண்மையை வெல்லும். அதுதான் நடக்கிறது. லூசிஃபர் அண்ட் கம்பெனி அழிக்கப்பட்டு பூமியில் தள்ளப்படுகிறார்கள். நம்மோடு கெட்ட காலம், நமக்கு பேய்களோடு வாழ வேண்டிய நிலவரம் நமக்கு வந்துடுச்சு. ஸோ வானதூதர்கள் பல பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாம் இந்த திருவெளிப்பாட்டில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போவது மற்றைய பணிகள். உலக முடிவில் இந்த உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். நோவாவின் ஃப்ளட் அதுதானே. மனிதன் மோசமாக கடவுள் மனம் வருந்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மானிடத்தில் பாவம் அதிகமானதனால் கடவுள் அழிக்க நினைத்தார். மனிதனை படைத்ததற்காக அவர் மனம் வருந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ கடவுள் ஃப்ளட் அனுப்புகிறார். தண்ணிக்கு வந்து கழுவுற சக்தி இருக்கு, பாவத்தை கழுவக்கூடிய சக்தி இருக்கிறது நீருக்கு. கெட்டவர்களை கிளென்சிங், அழித்து விட்டு நல்லவர்களை காப்பாற்ற அந்த தண்ணி தான் செய்ய முடியும். அழுக்க மூட்டையை கழுவ முடியும். ஸோ வந்து கழுவுகிறது, தீய சக்திகளை அகற்றுகிறது, நல்லதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஸோ அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த உலக முடிவு என்று சொல்வது தீய சக்திகளை எடுத்துவிட்டு நல்லதை தொடர்ச்சியாக வழிநடத்த வேண்டும். இறைவன் விரும்புகிறார்.
ஸோ படைப்பிலே ஒரு சில மாற்றம்தான். வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிவு கிடையாது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற கதையை வச்சுக்கிட்டு ஐயோ வானதூதர்கள் ரொம்ப மோசம், பயங்கரமான கொலவெறி பிடிச்சி ஆடுறாங்க, இப்படியெல்லாம் பைபிளில் எழுதியிருக்காங்களே, நீங்கள் படித்து பாருங்கள். அதை படிக்கும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். ஃபாதர் ராயப்பா சொன்னதுக்கும் இந்த பைபிளில் சொல்லப்படுறது பெரிய வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ நேரம் நல்லதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார், இவர் காப்பாற்றுறாங்க, பாதுகாக்கிறாங்க, வழிநடத்துகிறாங்க. ஆனால் இங்கே வெட்டி போடுறாங்க, குத்துறாங்க, கெட்ட தீய செயலெல்லாம் செய்கிறாங்க. இல்லை தீய செயல் இல்லை, அழுக்கு மூட்டைகளை எடுக்கிறார்கள், குப்பை எடுக்கிறாங்க, களைகளை எடுக்கிறார்கள். அது நமக்கு வன்முறையாக தென்படும். வன்முறை அல்ல, மாறாக படைப்பு. டிஸ்ட்ரக்ஷன் கிடையாது. இட்ஸ் அ கிரியேஷன். தேர் இஸ் நோ டிஸ்ட்ரக்ஷன். காட் ஆல்வேஸ் கிரியேட்ஸ். நீ ப்ராமிஸ் முதல்ல சொல்லிட்டு நான் அழிக்க மாட்டேன், இனிமேல் அழிக்கவே மாட்டேன், எல்லாம் கிரியேஷன் தான். அவர் வாயிலிருந்து சொன்னார், பைபிளை நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஆகவே அந்த கோணத்தில் நாம் இப்பொழுது அந்த உலகம் முடிகின்ற நாட்களே, அதோடு வானதூதர்கள் அந்த உலகம் முடிவு காலத்தில் என்னென்ன செய்கிறாங்க என்பதையும் இப்பொழுது நாம் பார்ப்போம். திருவெளிப்பாடு 8ஆம் அதிகாரம். அருளப்பர் அழகாக இந்த உலக முடிவை பற்றி, முடிவு நாட்களை பற்றி படம் பிடித்து காண்பிக்கின்றார். 7 வானதூதர்கள் எக்காலம் ஊதுகிறார்கள். இந்த நிகழ்ச்சிகள் நடக்கின்ற பொழுது ஒருவேளை நமது வாழ்விலே இப்பொழுது நடக்கின்ற நிகழ்ச்சிகளும் அவ்வாறு தான் இருக்கின்றன என்று எண்ண தோன்றும். அந்த திருவெளிப்பாட்டில் சொல்லப்படுகின்ற அந்த 7 நிகழ்வுகளுமே இப்பொழுது இன்றைய தினம் நமது உலகத்தில் நடந்து கொண்டிருப்பதாக நமக்கு தென்படும். ஸோ அந்த கனெக்ஷனில் நீங்கள் இப்பொழுது பாருங்கள். முதல் ட்ரம்பட் ஒலிக்கிறது, முதல் எக்காலம். ஃபர்ஸ்ட் வானதூதர் ஊதுறார். ஊதின உடனே 4/3 செத்து போகுது. என்னது? தாவரங்கள், விருட்சங்கள், கிராஸ், புல்லினங்கள். மனிதன் சாப்பிடுவது எல்லாமே புல்லினங்கள் தான். நெல், கோதுமை, மக்காச்சோளம், பார்லி, ராகி, எல்லாமே புல்லினங்கள் தான். ஸோ 4/3 அவுட்டு முதல் எக்காலத்திலேயே. ஸோ இன்றைய தினம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஃபுட் ப்ரொடக்ஷன் 1 டிகிரி ஜாஸ்தி ஆகும்போது 20% ஃபுட் ப்ரொடக்ஷன் டவுன். அதுதான் நடக்கிறது இப்பொழுது. 20% போச்சு. ஆனால் பாப்புலேஷன் மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த நூற்றாண்டில் 2100 2 டிகிரி இல்லை 4 டிகிரி செல்சியஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ 2 டிகிரி செல்சியஸ் ஆனாலே 40% ஃபுட் ஆஃப் ஆகிடும். 3 டிகிரி என்ன 60%, 4 டிகிரி என்ன 80% ஃபுட் ப்ரொடக்ஷன் அவுட் ஆகிடும். ஸோ இப்பொழுது 20% அவுட். 1 டிகிரி ஜாஸ்தி ஆயிடுச்சு சென்ற நூற்றாண்டில். மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம்? ஸோ திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்டதுக்கும் இதற்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. அடுத்து 2வது வானதூதர் ஊதுகிறார், எக்காலம் ஊதுகிறார். உடனே கடல் ரெட்டாக மாறுது, சிகப்பு மயமாகிறது. கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் 4/3 அவுட். 4/3 கப்பல்கள் எல்லாமே முழுகி போச்சு. நாசனம். இன்று கடலிலே நாம் குப்பை தொட்டியை கொட்டி இந்த கடலை விஷமாக்கி கொண்டிருக்கிறோம். மத்திய தரைக்கடலில் ஏற்கனவே விஷம். ஏன்னா மத்திய தரைக்கடல் க்ளோஸ்டு சி, ஒரே ஒரு இதுதான் இருக்குது, என்ட்ரன்ஸ் டு அட்லாண்டிக் ஓஷன் கனெக்ஷன். மற்றபடி க்ளோஸ்ட். ஸோ வர்ற குப்பையெல்லாம் அதில் தேங்கி தேங்கி இப்பொழுது ஆல்ஜி, ஆக்சிஜன் டிப்ளீட்டிங் ஆல்ஜி, அனாக்சியா, ஆக்சிஜனை எடுத்துரும் அந்த ஆல்ஜியெல்லாம் சேர்ந்து. அந்த பாசை ஆக்சிஜனை சாப்பிடும். ஸோ மத்திய தரைக்கடல் ஏறக்குறைய இறந்து கொண்டிருக்கிறது. மற்ற ஓஷன்ஸ் கூட நிறைய கோரல்ஸ், பவளப்பாறைகள்லாம் செத்து கொண்டு இருக்கின்றன. 82% ஃபிஷ்ஷை காலி பண்ணிட்டோம். ஸோ ஆகவே கடலிலே இறப்பு தான் அதிகமாக இருக்கிறது, வன்முறை அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த 2வது எக்காலம் திருவெளிப்பாட்டில் அருளப்பர் பார்த்தார். நம்மளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம்.
அருளப்பர் பார்த்து தான் நம்மளும் பார்த்துக்கிட்டு. திடீரென்று மூன்றாவது ஏஞ்சல்ஸ் வானதூதர் எக்காலம் ஊதுகிறார். பெரிய ஒரு கல், விண்வெளி கல் விண்ணிலிருந்து வந்து விழுகிறது. 4/3 உயிர்கள், மக்கள் செத்து போகிறாங்க. ரிவர்ஸ், அந்த கல் விழுந்து தூசியும் தும்மும் போய் சேரும் சகதி ஆறி நதிகளும் குளங்களும் அழிக்கப்படுகின்றன. தட் மீன்ஸ் நோ வாட்டர். தண்ணீர் விஷமாக மாறுகிறது. உங்களுக்கு தண்ணியை பற்றி சொல்லணுமா இன்றைக்கு என்ன நடக்குதுன்ட்டு? அருளப்பர் அன்றைக்கு பார்த்தாரா? எஸ், இன்றைக்கு நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோமே தண்ணிக்கு என்ன நடக்குதுன்ட்டு. பெரிய குண்டுகள் வந்து விழுகின்றன. தொழிற்சாலைகள் தான் அந்த பெரிய ஆஸ்டராய்டு ஆர் மீட்டியராய்ட் ஆர் விண்வெளி கல்லுன்னு சொல்லலாம். தொழிற்சாலைகள், உலகமயமாக்கம், அவைதான் இன்றைய தினம் குண்டுகளாக இந்தியா முழுவதும், ஏழை நாடுகள் முழுவதும் வந்து நீரை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். தொழிற்சாலை கழிவுகள், எஃப்ளூயன்ஸ், நமது நீரை விஷமாக்கிவிட்டன. 4/3 காலி. நுண்ணுயிரிகள், நீரில் வாழ்கின்ற உயிர்கள், ஃப்ராக்ஸ், தவளைகள் எல்லாம் காணாமல் போய் கொண்டிருக்கின்றன. திருவெளிப்பாடு நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. திருவெளிப்பாடு அன்றைய தினம் மட்டுமல்ல, இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 4வது வானதூதர் எக்காலம் ஊதுகிறார். உடனே சூரியனும் சந்திரனும் ஆஃப் ஆயிடுறாங்க. சூரியன் ஒளி தரவில்லை, சந்திரனும் நேச்சுரலி, சூரியன் கொடுக்கலன்னா சந்திரன் அங்கே கொடுக்க போகுது, அவுட். இன்றைய தினம் சூரியனும் வீக் ஆகுது. அதனுடைய முழு சக்தி நமக்கு பூமிக்கு கிடைக்கவில்லை. ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை வீரியமாக இல்லை. அதனால்தான் விளைநிலங்கள் விளைச்சல் கிடையாது. 20% அவுட். ஏன்? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ், பசுமை இல்ல வாயுக்கள் மேகத்தில் சென்று அந்த ஒளி, அந்த எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், யூவி ரேஸ், இவையெல்லாம் பூமியில் வந்து சேராமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. சூரிய ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ணி மேலே அனுப்பிடுது. அதனால தான் ஹைட்ரோலாஜிக் சைக்கிள், நீர் சுழற்சியும் ஒழுங்காக நடக்கவில்லை, மழையும் பெய்யவில்லை. ஸோ ஏறக்குறைய பிளாக் அவுட் என்று சொல்லலாம். ஸோ திருவெளிப்பாடு அருளப்பர் பார்க்கிறார். படித்து பாருங்கள், 8ஆம் அதிகாரம் திருவெளிப்பாடு. இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கின்றன. நான் பேசும்போது 8வது அதிகாரத்தை எடுத்துட்டு நீங்கள் இந்த டாக்கை கேளுங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்பொழுது 5வது வானதூதர் ஊதுகிறார், எக்காலம் ஊதுகிறார். உடனே பூமியின் மேற்பரப்பிலிருந்து ஒரு பெரிய கேட்டு மாதிரி திறக்கிறார் அவர். திறந்த உடனே வெட்டுக்கிளிகள், வினோதமான உயிர்கள் பூமியின் உள்ளிருந்து மேலே பறக்குது. பறந்து எல்லாத்தையும் அழிக்குது. எல்லா தாவரங்களையும் விவசாய நிலங்களையும் அழிக்கப்படுகின்றன. இன்று சேட்டலைட் விண்வெளியில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் மேல் படுகாயங்கள், ஸ்டிக்மாட்டான்னு சொல்லுவோம். பிரான்சிஸ் அசிசிக்கு 5 காயம் பெற்ற வரம் பெற்ற பிரான்சிஸ் அசிசியார், ஃபாதர் பியோ 5 காயம் வரம் பெற்றவர். ஆனால் பூமி 500 காயங்கள் வரம் பெற்ற ஒரு பூமி மாதா என்று சொல்ல வேண்டும். இந்த பூமியில் எங்கு பார்த்தாலும் பொத்தல்கள், ஓட்டைகள், சுரங்கங்கள், உள்ளிருந்து எல்லா வேதிமங்களையும், முக்கியமாக தனிமங்களை சூறையாடினோம். இப்பொழுது வேதிமங்கள் வெளியே வருகின்றன. பாய்சனஸ் கேசஸ், ஹீட். பூமி அடியில் ஹீட்டு தானே, நான் உங்களுக்கு சொன்னேன், மேண்டில் வெறும் ஹீட்டு தான். ஸோ அந்த ஹீட்டை நம்ம மேலே கொண்டு வரோம். எரி குழம்புலேருந்து ஹீட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு இந்த சுரங்கங்களால். ஸோ திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்டது உண்மைதான். 6வது எக்காலம் ஒலிக்கிறது. யூப்ரட்டிஸ் நதியை திறந்து விடுகிறார். இன்னும் இருக்காங்களே, நான் சொன்னேன் 4/3 அவுட், இன்னும் கால்வாசி இருக்காங்களே, அவங்களையும் சாவடிக்கணும். ஸோ 6வது எக்காலம்
யூப்ரட்டிஸ் நதி திறந்து விடப்படுகிறது. எல்லா பக்கமும் போய் பாயுது, எல்லாவற்றையும் அழிக்கிறது. கடைசியாக 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட் டே, விசாரணை நாள். கடவுள் நீதிபதியாக இருந்து செயல்பட போகிறார். நல்லவர்களுக்கு மோட்சம், தீயவர்களுக்கு தண்டனை. கடைசி நாள் என்று நாம் சொல்லுகிறோம். திருவெளிப்பாடு படிங்க, அதிகாரம் 11 வசனம் 18. பயமாக இருக்கும். அது ஒன்று தான் உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய வார்னிங். இந்த பூமியை அழிப்பவர்களை அழிக்கும் நாள் வந்து விட்டது. 7வது எக்காலம் அதுதான் தான் சொல்லுது. இந்த பூமியை அழிப்பவர்களை அழிக்கின்ற நாள், வதைப்போரை வதைக்கின்ற நாள். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பூமியை அழிப்பது யார். ஸோ அவர்களை அழிக்கத்தான் இந்த நாள். முதல் வருகையில் ஆண்டவராக இயேசுவை நாம் பிடித்து சிலுவையில் அறைந்து விட்டோம். 2ஆம் வருகை நாம் தான் அறையப்படுவோம். இந்த டைம் நோ சான்ஸ். நம்ம தான் சிலுவையில் நம்ம தான் சாப்பிட்றோம். ஸோ 8வது அதிகாரத்தை படியுங்கள். ஸோ கடைசியாக இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் செத்து போல, படைப்பில் எல்லாத்தையும் அழிக்க முடியாது. கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களாவது மனம் திரும்புவாங்களா? 5% 10% தப்பிச்சிருக்கு, பூமியில் இருக்காங்க. அவங்களாவது மனம் திரும்புவாங்களா? கடவுள் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அவங்களும் மனம் திரும்பல. ஸ்டிஃப் நெக்ட், ஆணவம், தாட்சியே கிடையாது. நாங்கள் என்ன தப்பு செஞ்சோம்? கடவுள் காப்பாற்ற வேண்டியது தானே. ஸோ அவங்களும் மனம் திரும்பவே கிடையாது. இவ்வளோ வழி நடந்தது. சரி, நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே சொல்லிட்டு கொஞ்சம் இறைவனை மன்னிப்பு கேட்போம், வாழ்க்கையை மாற்றி அமைப்போம், தர்மத்தோடு வாழணும், அறத்தோடு வாழணும், இறைவன் சொன்ன வாக்கியத்தை கேட்கணும், வானதூதர்கள் காட்டுகின்ற பாதையில் நம்ம நடக்கணும். ஆனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுவும் கிடையாது, நாங்கள் செய்ய மாட்டோம். தொடர்ந்து நாங்கள் செஞ்சதை செய்துக்கிட்டு தான். திருவெளிப்பாடு 8ஆம் அதிகாரத்தை அதை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது 8 அதிகாரங்களுக்கு அப்பால் 16வது அதிகாரத்துக்கு நாம் சொல்லுகிறோம். ஸோ இங்கு 8ஆம் அதிகாரத்தில் வானதூதர்கள் எக்காலம் ஊதி அழிவை அறிவிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றிலுமே அந்த 7 நாளில் என்ன நடந்துச்சு? அந்த 7 எக்காலத்தில் சில உயிர்கள் தப்பித்தன. ஸோ இப்பொழுது மனம் திரும்பாமையால், ரிப்பென்டன்ஸ் இல்லை, மன்னிப்பும் கேட்கல. ஸோ கடவுளுடைய கோபம், த ராத் ஆஃப் காட், கடவுளுடைய கோபாக்கினை. அடுத்து 7 வானதூதர்கள் வருகிறார்கள். அவர்கள் கையிலே கோப்பை இருக்கிறது. அதில் கொள்ளை நோய்கள் இருக்கின்றன, பிளேக்ஸ். இன்னும் மிச்சம் மீதி உயிர்கள் இருக்கின்றனவே. நதிகளில், கடலில், காட்டில், உலகில் பல உயிர்கள் இருக்கின்றன. 25% தப்பிச்சிக்கிச்சு. நான் சொன்னேன் 75% அவுட். 4 3 அவுட்டு, இன்னும் 25% இருக்கு. ஸோ அதையும் வைப் அவுட் பண்ணோம். கடவுள் முடிவெடுக்கிறார். த ராத் ஆஃப் காட், கடவுளுடைய கோஆப்பிக்னி. அதுதான் கப்பில் இருக்குது. ஒவ்வொரு ஏஞ்சலாக ஊற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் ஊற்றுறார். மிச்சம் மீதி இருந்த புற்களும் விருட்சங்களும், புண்கள் வருகின்றன, மனிதர்களும் அவங்க உடம்புல புண்ணாக வருது. ஸோ எல்லாரும் சாவறாங்க. 2வது கோப்பை ஊற்றுகிறார்கள். கடலில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி மீன், பவள பாறைகள், பிளாங்டன், என்னென்ன லைஃப் இருக்கோ எல்லாமே அவுட், ஜீரோ, எதுவுமே கிடையாது. 3வது கப்பை ஊற்றுறாங்க. 3வது வானதூதர், ரிவர்ஸ், எல்லாமே அவுட், எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ஓவர், த ஷோ இஸ் ஓவர். அடுத்து 4வது வானதூதர் கோப்பையிலிருந்து கடவுளுடைய கோபாக்கினை உலகத்தின் மீது ஊற்றுகிறார். சூரிய ஒளி, தாங்க முடியாத வெப்பம்,
இப்பொழுது மேக்ஸிமம் 56 டிகிரி செல்சியஸ் ரெக்கார்ட் ஆகுது ஒரு சில இடங்களில். 56 செல்சியஸ். 65 ஆச்சுன்னு என்ன ஆகும்? 75 ஆனால் என்ன ஆகும்? ஓஷன்ஸ் எல்லாம் எவாப்ரேட் ஆகிடும், எதுவுமே இருக்காது. ஸோ வெப்பம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, பூமி வெப்பமடையுது. ஸோ ஸ்காட்சிங் ஹீட். லைஃப் ஆன் எர்த் இஸ் நாட் பாசிபிள். லைஃப்பில் சான்ஸே கிடையாது, நம்ம பூமியில் யாருமே வாழ முடியாது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முடிவு வந்து கொண்டிருக்கிறது. 5வது வானதூதர் ஊற்றுகிறார். த கிங்டம் ஆஃப் பீஸ்ட். அங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நான் என்ன சொன்னேன் 25% தான் இருக்குது. அவங்களும் சிலை வழிபாட்டில் இறங்கிட்டாங்க. உடனே டார்க்னஸ், ஒளியே கிடையாது. சூரியனும் ஃபுல்லாக பிரைட் ஆகி அதுவும் செத்து போயிடும். சூப்பர் நோவா என்று சொல்லுவார்கள். சூரியனுடைய இறப்பு பேர் தான் சூப்பர் நோவா, இல்லைன்னா பிளாக் ஹோலாக மாறிடும், கருந்துளை. சூப்பர் நோவான்றது மீடியம் ஸ்டார் வெடிக்கும், மெகா ஸ்டார் கருந்துளை ஆக மாறிடும், டார்க், அதாவது பிளாக் ஹோல் என்று சொல்லுவார்கள். ஸோ நமது மீடியம் ஸ்டார் தான் நம்ம. ஸோ அது வெடிக்கும், சூப்பர் நோவா. அது முடிஞ்ச எல்லாமே டார்க்னஸ், கம்ப்ளீட் டார்க்னஸ். டார்க்னஸ்னா பூஜ்யம், எதுவுமே கிடையாது. தூசி ஆகிடும் பூமி, எதுவுமே இருக்காது. ஸோ 6வது வானதூதர் வருகிறார், கப்பை தூக்கிட்டு. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அவரும் பூமி மேல் ஊற்றுகிறார். யூஃப்ரட்டிஸ் காய்ந்து விடுகிறது. கரெக்டாக கரஸ்பாண்ட் வந்து பாருங்கள், 8வது அதிகாரத்திற்கும் 16ஆம் அதிகாரம் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். அதே 7 தான் இதனோட மேட்ச் ஆகுது. அங்கே வந்து நீர் போய் எல்லாத்தையும் அழிச்சது, இப்போது நீரே இல்லையே, காஞ்சி போய் துவம்சம். வேலூர் பாலார் மாதிரி, பாலார் பார்த்தது வெறும் மணல் கம்ப்ளீட்டாக. இன்றைக்கே பார்க்கலாம், நம்ம நதிகள் எல்லாம் காய்ந்து விட்டுருக்கு, மணல் தான் இருக்குது. ஸோ இது ஒன்றும் அந்த காலம் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்தது ஒரு காலத்தில் பாலாறில், ஆனால் இப்போது எதுவுமே இல்லையே, எல்லாமே காஞ்சி போச்சு. ஸோ அதுக்குரிய எல்லா ஆறுகளும் சேர்த்து விடுகின்றன. கடைசியாக ஊற்றுகிறார் 7வது வானதூதர். கடவுளுடைய கோஆபிக்கினை தூக்கி கொள்ளை நோய் அவுத்து விடுறார். சொல்கிறார், எல்லாம் முடிந்தது, எவ்ரிதிங் ஃபினிஷ்ட், ஷோ இஸ் ஓவர். இதுதான் திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முடிந்தவுடன் புதிய ஒரு படைப்பு இறைவன் கட்டாயம் கொடுப்பார். இது வந்து படைக்கின்ற தொழில் தான். இதெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன். நம்ம டிஸ்ட்ரக்ஷனாக பார்க்கக்கூடாது. களை எடுப்பதும் தண்ணி ஊற்றி துவைப்பதும் கடவுள் செய்கிறார். அவர் வந்து அழிக்கிறதுக்கு செய்யலை, மாறாக கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். எவ்ரிதிங் இன் கிரியேஷன் கால் டிஸ்ட்ரக்ஷன் மஸ்ட் பி கிரியேஷன் ஏ சேஞ்ச் ஃப்ரம் பியூட்டி டு பியூட்டி. ஜான் மியோர் எழுதியிருக்கிறார். படைப்பிலே டிஸ்ட்ரக்ஷன் இல்லை, எல்லாமே கிரியேஷன். விசுவாசிக்கு மாறுபடுவது என்று அழிக்கப்படுவதில்லை. ஸோ ஆகவே இது ஒரு புது படைப்பை இறைவன் நமக்காக செய்து கொடுக்கிறார். ஏனென்றால் பழைய படைப்பிலே நாம் தவறுகள் செய்து விட்டோம், பாவம் செய்து விட்டோம். உண்மையாக பாவம் செய்துட்டோம். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே என்று நம்ம ஜபம் செய்யணும். அவங்களும் அந்த திருவெளிப்பாடு புஸ்தகத்தில் என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவம் ஜபம் பண்ணியிருந்தாங்கன்னா கட்டாயம் இந்த பூமி மீண்டும் புது படைப்பு உருவாக்கணுன்ற தேவை இருந்திருக்காது இல்லையா? ஸோ ஆகவே நாம் மனம் வருந்துவோம் நமது செயல்களுக்காக. கட்டாயம் இறைவன் நம்மை காப்பாற்றுவார், நமக்கு அறிவை கொடுப்பார், வானதூதர்களை மீண்டும் அனுப்புவார், நம்மை பாதுகாப்பார். நாம் எவ்வளவு தொலைத்து விட்டோம் என்பதல்ல முக்கியம், இன்னும் எவ்வளவு இருக்கிறது அதுதான் முக்கியம். வாட் வி ஹவ் லாஸ்ட் யூ டோன்ட் வரி அபவுட் இட். வாட் இஸ் எக்ஸிஸ்டிங், எது வாழ்வில் இருக்கிறதோ, எது இருக்கிறதோ அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதை பாதுகாப்பதற்கு தான் இறைவனிடம் நாம் அருள் கேட்க வேண்டும். அதை பாதுகாத்தாலே போதும். அந்த 20% 40 ஆகும், 60 ஆகும், 80 ஆகும், 100 ஆகும். மீண்டும் இந்த பூமி மலர்ச்சி அடையும், புது படைப்பாக மாறிவிடும். நேயர்களே, திருவெளிப்பாட்டில் நமக்கு காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சி உண்மையாகவே நமது பூமியில் இன்றைய தினம் நடந்தாலும் அதை நாம் மாற்றி காட்டலாம், மனம் திரும்பலாம், நாம் மன்னிப்பு கேட்போம், இந்த படைப்பை அழியாமல் நாம் பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.